2019 ஜூலை 4 கழகத்தின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார். முடிவெடுப்பது தலைவர் பணி, முடித்து வைப்பது இளைஞரணி என்று முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒவ்வொரு செயலுக்கும் உறுதுணையாயிருந்த இன்றைய கழக தலைவர் வகித்த பொறுப்பு என்ற உணர்வுடன் களத்துக்கேற்ற வகையில் கழக இளைஞரணியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினார் கழக இளைஞரணி செயலாளர். பொறுப்பேற்ற சில மாதங்களில் கொரோனா என்னும் பெருந்தொற்று சவால், என்ன செய்வது, கொரோனாவை எப்படி வெல்வது என்று உலகமே தவித்த நிலையில் கழக இளைஞரணி செயலாளரின் கட்டளையின் பேரில் உதவி பணிகளை ஒருங்கிணைத்தது கழக இளைஞரணி. மாவட்டம் தோறும் இளைஞரணி நிர்வாகிகள் களமிறங்கி நிர்கதியாய் நின்றவர்களுக்கு நிவாரண பணிகளை ஆற்றினர். கொரோனா துயரின் போது உலகமே முடங்கி கிடந்த ஊரடங்கு காலத்திலும் ஒருபோதும் இயங்காமல் இருந்ததில்லை இளைஞரணி செயலாளர். சமூக தளத்தில் இயங்கி வரும் தன்னார்வலர்களுடன் காணொளி காட்சி சந்திப்புகளை நடத்தி தகவல் தொழில்நுட்பத்தை சாதகமாக்கிக் கொண்டார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்று மாணவர்கள் மத்தியில் தமிழையும் அண்ணாவின் புகழையும் பரப்பியது கழக இளைஞரணி. ஒருபுறம் கழக பணிகளை ஆற்றும் போதே அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுநல சேவைகளிலும் கவனம் குவிக்க வேண்டும் எனும் அடிப்படையில் நீரின்றி அமையாது உலகு என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப கைவிடப்பட்ட நீர்நிலைகளை தூர்வார கழக இளைஞரணியினருக்கு கட்டளையிட்டார். அயராது உழைக்கும் கழகத்துக்கு எதிராக அவதூறுகள் முன்வைக்கப்பட்ட போது அதை முறியடிக்கும் விதத்தில் பொய்ப்பெட்டி என்னும் நிகழ்ச்சிகளை நடத்தி காலத்தின் தேவையை களத்தில் நிறைவேற்றினார். இன்றைய ஆளும் வர்க்கத்தினர் ஆளுங்கட்சியினுடைய அதிமுக பணப்பெட்டியையும் நகை பெட்டியையும் சொத்து பெட்டியையும் சேர்ப்பதற்காக திமுகவின் மீது அவர்கள் பாய்ந்து விட்ட பெட்டி தான் இந்த பொய்ப்பெட்டி. 25 லட்சம் உறுப்பினர்களை புதிதாய் இணைத்த இளைஞரணி இல்லந்தோறும் இளைஞரணி என்று அடுத்த கட்டத்திற்கு ஆயத்தமாகி இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஆட்டநாயகன் விருதை அள்ளும் அளவுக்கு மக்களின் மனம் கவர்ந்தது இளைஞரணி செயலாளரின் பிரச்சாரம். ஒற்றை செங்கல்லை அவர் உயர்த்தி பிடித்தார். பாஜகவும் அடிமை அதிமுகவும் மண்ணை கவ்வியது. கழக தலைவர் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி உதயமாக உறுதுணையாய் அமைந்தது இளைஞரணி செயலாளரின் எழுச்சி பிரச்சாரம். என் மேலேயும் தலைவர் மேலேயும் வழக்கு என்ன தெரியுமா? பிரச்சாரத்துல பேசக்கூடாது. நேத்து வழக்கு போட்டாங்க. நான் பேசுறேன், இப்ப பேசுறேன். எத்தனை வழக்கு வேணா போட்டுக்கோ. நான் பேசாம யார் பேசுவான்? 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முதலாக களமிறங்கியவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் 40க்கு 40 வெல்ல சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். நாம 40க்கு 40 ஜெயிச்சு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா நாம இருக்கணும். செய்வீங்களா? நெருப்பாற்றில் நீந்திய போராட்ட இயக்கமாய் திமுகவின் கொள்கைகளுக்கும் நிலைப்பாட்டுக்கும் வலு சேர்க்க அவர் சந்தித்த போராட்டங்களும் ஏராளம். குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்ட மசோதாவின் நகலை எரித்து கைதானார். அனிதாவின் மரணத்தில் இருந்து இன்று வரை நீட்டுக்கு எதிராக உறுதியாக போர்க்கொடி உயர்த்தும் இளைஞரணி செயலாளர் நீட் எதிர்ப்பின் முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறார். மருத்துவ படிப்பு தானே, என் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? நீட்டுக்கு எதிராக மாவட்டம் தோறும் உண்ணாவிரதம். நீட்டை ரத்து செய்ய கோரி 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்து என்று இலக்கு நிர்ணயித்து 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்து என்று அவர் தொடர்ந்து ஏந்தும் போராட்ட தீப்பந்தத்தின் பொறிகள் இன்று இந்தியா முழுவதும் கொழுந்து விட்டெறிகிறது. பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், மொழியுரிமை, மாநில சுயாட்சி என்று திமுகவின் கொள்கைகளை பரப்பும் வகையில் பாசறை கூட்டங்கள், வரலாற்று உணர்வுடன் வார்க்கப்படும் முரசொலி பாசறை பக்கம், கடந்து வந்த காலடி சுவடுகளையும் திராவிட மாடல் அரசின் சமகால சாதனைகளையும் புத்தகங்களாக மாற்றி பரப்பும் முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்று திக்குகள் எங்கும் திராவிட கொள்கைகளை கொண்டு சேர்க்கிறார். சட்டமன்ற தொகுதி தோறும் கலைஞர் நூலகம் எனும் இலக்கை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது இளைஞரணி. எல்லாவற்றிற்கும் மேலாக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவது என்று தேதி குறித்து திசையையும் குறித்தார் இளைஞரணி செயலாளர். சென்னை பெருவெள்ளம், தூத்துக்குடி பெருவெள்ளம் என்று 2 முறை இயற்கை பேரிடர்கள் சவால்களாக எழுந்தாலும் சளைக்காமல் 3ஆம் முறை சேலத்தில் வெற்றிகரமாய் இளைஞரணி 2வது மாநில மாநாட்டை நடத்தி காட்டினார். இளைஞரணி செயலாளராக தொடங்கிய அவரது பயணம் சட்ட
சட்டமன்ற உறுப்பினர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்று விரிவடைந்திருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக செய்து தருவோம். கழக தலைவரின் வழிகாட்டலில் சோதனைகளை தாண்டி சவால்களை முறியடித்து விமர்சனங்களை வென்று 5 ஆண்டுகளில் அழுத்தமான முத்திரை பதித்திருக்கிறது கழக செயலாளர் தலைமையிலான இளைஞர் அணி. 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆற்றல் வாய்ந்த அன்பு தலைமைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கழக இளைஞரணி செயலாளர் தலைமையில் திமுகவின் கொள்கையை உற்சாகத்துடன் தொடர உறுதியேற்போம்.